ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்திருக்கிற காக்கட்டன் பூவை பறித்து கட்ட போகிறோங்க. பாருங்கள், இந்த செடி மழை லைட்டாக தூற்றி இந்த வாரம் எங்களுக்கு கொஞ்சமே எங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சதுனால நிறையா பூ பூத்திருக்கு, நிறைய மொட்டு வச்சுருக்குங்க. இந்த பூக்கெல்லாம் நம்ம பறித்து கட்டலாம் வாங்க. பாருங்கள், இந்த பூ நம்ம சாதா அந்த பிச்சி மல்லிகையை விடவும் ரொம்பவே ஒயிட் கலரில் ரொம்ப ஒயிட்டாக இருக்கோங்க. பார்க்குறதுக்கு மொட்டை விட நம்ம இதை விரிஞ்சப்புறம் பறித்தா தான் கட்டினா அழகாக இருக்கும். கட்டுறது அந்த இதழ் கொஞ்சம் பிஞ்சு போகும், இருந்தாலும் நம்ம கவனமாக கட்டினோன்னா இந்த பூ தான் நம்ம பிச்சி மல்லிகையை விட ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த செடி நாங்கள் ஒரு சின்ன வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம். நீங்களும் அந்த வாட்டர் கம்பெனிலலாம் கேட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு அந்த வேஸ்ட்டு டேமேஜ் கேன் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம நிறைய மண் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாகவே வாட்டர் கேன்லாம் இருக்கோம்ல, நம்ம கொஞ்சம் பெரிய செடியை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 2-3 மாதம்தான் ஆச்சு இந்த செடி வாங்கி வச்சு. நர்சரியில் தான் காக்கட்டன் பூன்னு வாங்கினோம். இதில் 2 வகை உண்டு. ஒன்று ஒயிட் கலரும், இன்னொன்று இந்த மாதிரி ரெட்டிஷ், ஒரு 2-3 இதில் மட்டும் ரோஸ் கலரில் இருக்கிற மாதிரி. இந்த பிச்சியில் சிகப்பு பிச்சி அப்படி உண்டுல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லா பூவையும் பறிச்சாச்சு, இதை கட்டுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. அந்த ஆளி பிச்சி செடியை விட, பிச்சி பூவை விட ரொம்ப நெட்டையாக இருக்கும். நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதோட வாசனை நம்ம காட்டு பிச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த பூ வகையை சார்ந்தது தான் இது. அதே மாதிரி லைட்டாக பிச்சி வாசனை மாதிரி இருக்கும். இந்த பூ மத்தியானத்துக்குள்ளே நமக்கு வாடிடும். இந்த செடியை பராமரிக்கிறதுக்கு நம்ம சாணி உரம், அப்புறம் அந்த காய்கறி வேஸ்ட்டு இதை கொடுத்தாலே போதும். இதுக்குன்னு கெமிக்கல் உரம்லாம் எதுவும் கொடுக்கண்டா. இது எல்லா சீசன்லேயும் நமக்கு எப்பவும் பூத்துட்டு இருக்கிற பூ இந்த காக்கட்டன் செடி. நம்ம ஈஸியாக ஒரு தொட்டியில் கூட இதை வளர்த்துடலாம். இடம் ரொம்ப இல்லாட்டு கூட நீங்கள் தொட்டியில் கூட இந்த செடியை வளர்த்துடலாம். பாருங்கள், நம்ம எல்லா பூவையும் கட்டியாச்சு. நம்ம வீட்டில் பறித்து கட்டுறதே ஒரு சந்தோஷந்தாங்க. பாருங்கள், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செடி வளர்த்து பூவெல்லாம் பறித்து கட்டி இருந்தீங்கன்னா வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.